பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தான திருத்தலத்தில் மின் படிக்கட்டுகள் கட்டுவதற்கான செயல்முறைகள் 2 ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அதன் கட்டுமானத்தை விரைவில் மேற்கொள்வது பல தரப்பினருக்கு மிகவும் பயனளிக்கும். எனவே பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் இம்முயற்சிக்கு தமது முழு ஆதரவு இருப்பதாக சிலாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பராயுடு தெரிவித்திருக்கிறார். கழகம் பிறந்தாதான் நியாயம் பிறகுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துட்டு கண்டிப்பா நம்ம எப்படியாவது இந்த அப்ரூவல் வாங்கி உடனடியாக நம்ம வேலையை ஆரம்பிக்கணும். என்னோட அவாவே அதுதான், என்னோட ஆசை அதுதான். இந்த எஸ்கலேட்டை இந்த மின்படி கட்டி எவ்வளவு சீக்கிரமா செய்யறோமோ அவ்வளவு சீக்கிரமா டெம்பிளுக்கு நல்லது, பொதுமக்களுக்கு நல்லது, அனைவருக்கும் நல்லது. உதவுக்காரர்கள் மூலியமாக அவங்க ரொம்ப பேர் மேலே கூட்டு போயிருந்தாங்க மலைக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல சேவை வெரி குட், நல்லா செய்யணும். ஆனா எஸ்கலேட்டர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம். கண்டிப்பா இதனால பொதுமக்கள் நல்ல பயனடைவாங்க சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். இதற்காக கண்டிப்பாக என்னோட முழு ஆதரவும் முழு சப்போர்ட் கண்டிப்பா இதுக்கு இருக்கும். பத்துமலை திருத்தலத்தில் மின் படிக்கட்டு கட்டப்படவிருக்கும் நிலத்திற்கான தற்காலிக ஆக்கிரமிப்பு உரிமம் TOL கோரி தேவஸ்தான நிர்வாகம் மேற்கொண்ட விண்ணப்பம் குறித்து மாநில அரசாங்கம் அண்மையில் கேள்வி எழுப்பியிருந்தது. அது தொடர்பாக இன்று நிர்வாக அலுவலகத்தில் இரு தரப்புகளுக்கும் இடையே கலந்துரையாடல் நடத்தப்பட்டது. இந்நிலையில் இவ்விவகாரத்தில் தங்கள் தரப்பு நீதிமன்ற செயல்முறையை பின்பற்றி அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதை இதே கூட்டத்தில் கலந்து கொண்ட ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா சுட்டிக்காட்டினார். நாங்கள் எங்களுக்கு அட்டர்னி ஜெனரல்கிட்ட கடிதம் எழுதி எல்லாத்தையும் விளக்கி அவற்றிலிருந்து அனுமதி வாங்கிட்டோம் வழக்கு தொடர்றதுக்கு. நாங்கள் வழக்கு திறந்திருக்கிறோம். எங்களுக்கு காசு கேட்கறது இல்லை. இங்கே எஸ்கலேட்டர் கட்டுறதுக்கு எங்களுக்கு நாங்கள் பெருசோன்னு இல்லை, நாங்கள் ஆர்ஓஸில் இல்லை, நாங்கள் கோர்ட் ஆர்டரில் தான் இருக்கோம். இன்னமும் கோர்ட் ஆர்டரில் தான் இருக்கும். அந்த அடிப்படையில் விண்ணப்பம் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் வரும் 21ஆம் தேதி அதற்கான வழக்கு நிர்வகிப்பு நடைபெறவிருக்கிறது. இவ்விவகாரத்திற்கான முடிவு நீதிபதியிடமே இருப்பதாகவும் ஆலய நிர்வாகம் தம்மால் முடிந்த செயல்முறை அனைத்தையும் மேற்கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். 21ஆம் தேதி கேஸ் மேனேஜ்மெண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, குடும்பமான வரைக்கும் அன்னைக்கு எப்படியாவது அந்த எதிர்த்தரப்பு அவங்க சலிமன்றவற்றையும் பேசி அது ஒரு தீர்வு காணுவோம் அப்படின்ட்டார். அவர் இதில் பிரச்சனை கோயிலுக்கு அவர் பாதகமாக பேசலை. கோயில் தனிப்பட்ட முறையில் கூட அவங்க போடலை. அவர் கோயில் தலைவர் என்ற முறையில், கோயில் ட்ரஸ்டி என்ற முறையில் தான் அவர் அப்ளிகேஷன் போட்டார். அது தனிப்பட்ட முறையில் ஆகாது. அதுவும் நம்ம போடலை, பிரசத்துவன் மூலியமாக தான் போட்டிருக்கோம். எனவே மின் படிக்கட்டு கட்டுவதற்கான தொடக்க கட்ட பணிகள் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டுள்ள வேளையில் நீதிமன்றத்தின் முடிவுக்கு இணங்கவே அப்பணிகள் தொடரப்படும் என்று நடராஜா தெரிவித்தார். இதனிடையே பத்துமலையில் எழுந்துள்ள மின் படிக்கட்டு நிர்மாணிப்பு தொடர்பான பிரச்சினையை சுமூகமாக தீர்க்க தேவஸ்தான தரப்பும் மாநில அரசாங்க தரப்பும் இணக்கம் தெரிவித்துள்ளதாக இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ தெரிவித்திருக்கிறார். Kedua-dua pihak telah pun bersetuju untuk bergerak ke depan, ya, dengan memastikan bahawa semua peruntukan dan peraturan yang terpakai dipatuhi supaya kita dapat memastikan which will facilitate the application as soon as possible. Kita semua hendak memastikan bahawa kita dapat teruskan dengan permohonan ini secepat seboleh. Tapi aspek-aspek perundangan memerlukan kita mengambil langkah-langkah tertentu dan ini adalah satu perkara yang kepada kita sangat penting kepada pihak kerajaan negeri dan juga pihak கோயில். இப்பிரச்சினை குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருப்பதால் அதனை முழுமையாக மேற்கொள்ள இரு தரப்புகளையும் தாம் அறிவுறுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார். இன்று பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்திற்கு வருகை மேற்கொண்ட கோபிந்த் சிங் செய்தியாளர்களிடம் பேசினார்.